இன்றைக்கி நாம் வெறும் மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி சிக்கன் கிரேவி எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே நான் இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இங்கே நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான்னு யோசிக்காதீங்க, உண்மையிலேயே இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கே நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த சிக்கனில் உள்ள தண்ணியே ஊறி நமக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசிலுக்கு ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி இந்த மாதிரி இருக்கும். நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் நம்மளோட கிரேவியில் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அதனால் நம்ம இந்த சிக்கன் கிரேவி அப்படியே ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு நம்ம தண்ணி வற்றுற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி நம்மளோட கிரேவி திக்காயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. சாதத்தோடு இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவும் ஈஸியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.